இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அவருடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ணுகிற தேவன். எங்கேயோ கண்ணு கெட்டாத ஒரு தூரமான பரலோகத்துல இருந்து கொண்டு அவர் நம்மை கண்காணிக்கிற ஒரு தகப்பன் அல்ல. அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய பிள்ளைகளோடு அவர் சேர்ந்து வாசம் பண்ண வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் கூட அநேக வேளைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். கூட ஆண்டவர் நம் நடுவில இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிற பொழுது இனி தீங்கை நாம என்ன செய்ய மாட்டோம்? காண மாட்டோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக தீங்குகளை நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பார்த்திருக்கிறோம். அநேக தீங்குகளை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன், இனி நீ என்ன செய்ய மாட்டா? தீங்கை காண மாட்டாய். இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க வாழ்க்கையில அநேக தீங்குகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். அவங்க வாழ்க்கையில அநேக தீங்குகள், அடிமைத்தனங்கள், அநேக சிறையிருப்புகள், சத்துருக்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அநேக தீங்குகளை அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்தார்கள். நாம் கூட நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம பார்க்கிற பொழுது அங்கே கிதியோன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த கிதியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? நாமும் கூட அநேக வேளைகளிலே நாம சொல்லுகிறோம், கடவுள் என் கூட இருந்தா எனக்கு இப்படிலாம் நடக்குமா? கடவுள் என் கூட இருக்காரா, என்னை விட்டுட்டு போயிட்டாரா தெரியல. கடவுள் என் கூட இருந்தா இந்த காரியம், இந்த தீங்கெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? நாம் சொல்லுகிறது போல அன்றைக்கு கிதியோனும் இதே வார்த்தையை தான் அவர் சொன்னதை நாம பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் எங்க கூட இருந்தா இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடு, இவ்வளவு சிறுமை எங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? வராதுன்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட சிந்தனைகள், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட நம் நடுவில் இருக்கிற பொழுது இனி தீங்கை காண்பதில்லை. ஏன் ஆண்டவர் அவங்க நடுவுல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். என்ன காரணம்? தீங்கு நம்மை தொடர்ந்ததற்கு, தீங்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததற்கு என்ன காரணம்? எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது. பாருங்க, இவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததுனாலதான் எங்க வாழ்க்கையில இவ்வளவு தீங்குகள். ஏன் தேவன் அவங்க நடுவுல இல்ல? அதுக்கு முந்தின வசனத்துல நாம பார்க்கிற பொழுது அவங்க என்ன செய்தாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அப்போ என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைப்பேன். என்னை விட்டு தூரமா அவர்கள் போகும்போது, எனக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிற பொழுது என் முகத்தை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? மறைப்பேன். அப்போ அவர்களுக்கு அநேக தீங்குகள் என்ன செய்யும்? வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தேவன் எங்கள் நடுவில இராததுனாலதான் இவ்வளவு தீங்குகள். அப்போ நம்முடைய தேவன் நம் நடுவே இருக்கிற பொழுது இனி தீங்கு நமக்கு என்ன செய்யாது? வராது என்று சொல்லி காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையிலே நான் சொல்லுவோம், ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையிலே தீங்கு என்னை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். என் வாழ்க்கையில அநேக தீங்குகளை நான் அனுபவித்தேன்.
நீர் என் நடுவிலே வந்து வாசம் பண்ணும் ஆண்டவரே. என் தேவன் என் நடுவிலே இருக்கிற பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுகுவதில்லை. எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுல, எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுகிற பொழுது எங்களுக்கு தீங்கு அணுகுவதில்லை என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணும் பொழுது இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம், இனி தீங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நாம் அறிக்கை பண்ணுகிற பொழுது ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறார். சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுல வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு, எங்க குடும்பத்தோடு நீங்க எங்க நடுவுல வந்து வாசம் பண்ணும் ஆண்டவரே. அதற்கு தகுந்தவர்களாக நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ண தகுதி உள்ளவர்களாக அதற்குரிய பரிசுத்தம் எங்களிடத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அநேக தீங்குகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் நடுவிலே நீர் வந்து வாசம் பண்ணும் ஆண்டவரே. அதற்குரிய பரிசுத்தத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இனி தீங்கு எங்களை அணுகாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை